இருக்குது சரியா? பிளாஸ்டிக்ல இருக்காது இருக்காது. ஏன் எதிர்க்கும்? ஏன் எதிர்க்கும்? ரெண்டு இருக்கா? ஓகே. இது எஸ் என்ன வச்சா இருக்கும். ஓகே, அடுத்தது எஸ் எஸ். இது கரையும்னா இது எது? ஓகே, அடுத்தது சீனி கரையும். ஓகேவா? வேறு சரி, உங்க வீட்டுல வேற பொருட்கள் இதை தவிர என்ன பொருட்கள்லாம் கரையும்? மஞ்சள் கறியில போடுற அனைத்து பொருட்களும் கரையுமா கரையாது? அந்த பொருட்களும் கரையுமா? காய்கறிகள் கரைஞ்சு போதா? கரையாது. என்னவா கரையும்? சமையல் பொருட்கள் கரைய பொருட்கள் சொல்லுங்க. வேற என்ன பொருட்கள் கரையாது? இந்த பொருள் தவிர என்ன கிடையாது? இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? சரி. கொஞ்ச நேரம் ஆகும். சுடு தண்ணி வந்து சூடா இருக்கும். அதனால கரைஞ்சிடும். சுடு தண்ணி சிறுவர் வந்து பழுப்பு நிறமாகும். உள்ள வந்து இரும்பு இருக்கு. இது வந்து திருப்பிடிக்காம வந்து மேல வந்து பிளாஸ்டிக் நெகிழி வரைக்கும். இது வந்து தங்க முலாம் வந்து பிச்சரிசி அந்த மாதிரி இந்த மாதிரி கலர் எடுத்துக்காங்க. ஈய முலாம் வந்து இந்த மாதிரி இரும்பு கலர் குளிர்பான கலருக்கு அதனால அது வந்து திருப்பிடிக்காம இருக்கு. ஓகே, இப்போ திருப்பிடிக்கிற பொருட்கள்னால என்ன வந்து தீமைகள் என்ன நடக்கும்? திருப்பிடிச்ச பொருள் வந்து கையில பட்டா என்ன நடக்கும்? அந்த அழுக்குல உங்களுக்கு அப்ப கரெக்டா என்ன செய்யணும்? வீட்டுல மருத்துவ சரி, இதே மாதிரி திருப்பிடிக்காம இருப்பதற்கு என்ன செய்யணும்? பொருட்கள் வந்து வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து பொருட்கள் திருப்பிடிக்காம எண்ணெய் பூசலாம். என்ன மிச்சப்படும்? என்ன மிச்சம்? வேற நேரம். இன்னும் கொஞ்சம் வந்து பேச்சு திறமை தான். மற்றபடி எல்லாமே நல்லா செய்றீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிங்க. 4 5
5 விளக்கம் சிறப்பா இருந்தது. அதாவது உங்களுடைய சயின்ஸாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்பட்டது உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஷியேட் காட்டியிருப்பாங்க, வித்தியாசங்கள் காட்டியிருப்பாங்க. சரியா? இப்ப நேரடியா நீங்க பாக்குறப்ப ஒரு இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறப்ப அதோட ஆய்வோட முடிவு வந்து நேரடியா பாக்குறப்ப உங்களுக்கு விடை சொல்றதுக்கோ எழுதுவதற்கோ சுலபமா இருக்கும். அதை பத்தி சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த நம்ம வாய்மொழியே சொல்லுவோம், தாய்மொழியே சொல்லுவோம். அதாவது ஒரு ஆய்வு வந்து திறன் வந்து குறைவா இருக்கு, கூட இருக்குன்னு சொல்றப்ப பேசுனா தெரியாது. இதே மாதிரி செய்து காட்டுறப்ப என்ன தெரியும்? என்ன தெரியும்? செய்து காட்டுறப்ப இது சயின்ஸ் பாடத்துல தான் நீங்க செய்து காட்ட முடியும். மேத்தமெட்டிக்ல கூட்டல் கழித்து சிம்பிள் எடுத்து வச்சுக்க முடியுமா? முடியாது. நீங்க வந்து கணக்கு எழுதணும், தமிழ்ல பேசணும், கொள்ளணும். ஆனா சயின்ஸ்ல மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நீங்க ஆராய்ச்சி செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? ஆராய்ச்சி. வீட்டுல சொந்தமா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்திருக்கீங்களா? போய் கரண்ட்ல கை விடுறதெல்லாம் ஆராய்ச்சி இல்ல, அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. பள்ளியில உங்க பாட சம்பந்தமா 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. சரியா? நிறைய படிச்சிருப்பீங்க. அது வந்து உங்களை வாழ்க்கையே ஒட்டி இருக்கணும். இங்க செய்யற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் உங்களுக்கு வந்து அதோட பொதுவான விளக்கங்கள் வந்து உங்க வாழ்க்கையை ஒட்டி தான் இருக்கும். உங்க வீட்டுல இருக்க சம்பவங்கள்ல அது இருக்கும், உங்க வீட்டுல உள்ள பொருட்கள் அது இருக்கும். நீங்க வெளியே போற இடத்துல நீங்க இதை பார்க்கலாம். நீங்க எங்கெல்லாம் வெளியே போற இடத்துல கரை பிடிச்ச பொருள் பார்க்கலாம்? இப்ப நம்ம பள்ளியில பாத்தீங்கன்னா காப்பாக் பாத்திருக்கீங்களா? மேல கரை பிடிச்சிருக்கோம். வேற எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? ரோட்ல எங்க கரை பிடிச்சிருக்கு? அதே மாதிரி வீட்டுல போயிட்டு எங்கெல்லாம் கரை பிடிச்சிருக்கு. அப்ப கரை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? அப்ப நீங்க என்ன போயிட்டு எண்ணெய் எடுத்து பூசிட்டுறாதீங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க, கரை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு வீட்டுல சொல்லலாம். அம்மாக்கு உங்களோட நிறைய தெரியும். அப்ப நீங்க சொல்றப்ப நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அதை பயன்பாட்டுல கொண்டு வரணும். படிச்சதை வந்து நீங்க அப்ளிகேஷன் பண்ணணும். சரியா? ஐஸ் பெட்டி வந்து மூட முடியும், பாக்ஸ் வந்து மேக்னெட்டோட மூட முடியும். அது மூட முடியலன்னா என்ன சொல்லுங்க? சார் நீ என்ன சொல்லுவ அம்மா கிட்ட? திடீர்னு ஐஸ் பெட்டி மூடல, பாக்ஸ் எடுக்கிற மூட மாட்டேது, என்னன்னு சொல்லுங்க? வெரி குட். அவர் அவங்க அம்மா என்ன சொல்லுவாரு? அடுத்தது வந்து நீங்க வீட்டுல கரைச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா. அப்ப என்ன செய்யறாங்க? மிளகாய் தூளே கரைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தண்ணிலையும் ஒண்ணு வந்து சுடு தண்ணி கரைக்கிறாங்க. இல்ல வீட்டுல வந்து ஜூஸ் கலக்குவீங்க. வீட்டுல என்ன செய்வீங்க? குளிர்பானம் பண்றப்ப நீங்க வந்து சீனியை கரைப்பீங்களா இல்லையா? ஜூஸ்க்கு சீனி கரைப்பீங்க தானே? அப்ப நீங்க நார்மல் வாட்டர்ல கரைக்கிறதுக்கும் சுடுதண்ணில கரைச்சி ஊத்துறதுக்கும் எது சுலபமா இருக்கும்? சுடு தண்ணி. இதெல்லாம் நீங்க வீட்டுல அப்ளிகேஷன் பண்றீங்க, வீட்டுல அதை பயன்படுத்துறீங்க. அப்ப உங்க வாழ்க்கையை ஒட்டியே வந்து சயின்ஸ் இருக்கு. உங்களையும் சயின்ஸையும் என்ன செய்ய முடியாது? விரிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பகுதியிலும் சயின்ஸ் இருக்கு. சரியா?